டாக்டர், நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம். 2 மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கடத்தல பண்றீங்க? டாக்டர், 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி இவ பேர்ல எழுதி வச்சிருக்கேன். 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன். அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிய. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நெட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர், நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறதா நினைச்சுக்காத. நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன்? அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கையை காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைரேகை பாக்குறீங்க. முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். ஏன்னா போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க. எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா, இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா, நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா, நீ ஒல்லி, நான் குண்டு, பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு. அதை இந்த அம்மா கையாலே தான் எடுக்கணும். டாக்டர், நிஜமாக சொல்றீங்க? யோ, நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி, கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர், என் பொண்டாட்டி குணமாறதுக்கு நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம். அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி, நீ வா, புதையல் கிடைச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பாப்போம். பாத்துமா, பாத்து. காத்தடிக்குது, பறந்துட போற. சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்டா நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாத்துறீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்க வேணா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுதே. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற, டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேனே. வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்டு மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரையே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலேயே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு. வணக்கண்ணே, ஒரு 8 லிட்டர் பால் இருக்கு. எங்க பாலை பத்தி நாங்களே பெருமையா சொல்லக்கூடாது. சும்மா தாய்ப்பால் கணக்கா அவ்வளவு கெட்டியா இருக்குதுண்ணே. யோ, டீயா யாது? ஒரே தண்ணியா இருக்கு. குடுக்கற காசுக்கு கொஞ்சம் நல்ல டீயா கொடுக்க கூடாது? அண்ணாச்சி, கவலைப்படாதீங்க. இன்னில இருந்தா நம்ம பால் வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமே பாருங்க, சும்மா தயிர் கணக்கா குடிக்க போறீங்க. ஆமா, 10 லிட்டர் தரேன்னு சொல்லிட்டு வெறும் 8 லிட்டர் கொடுத்தா எப்படிப்பா? ஏங்க, இதுல 4 லிட்டர் தண்ணி ஊத்தி 12 லிட்டர் ஆகிறதுக்கு எனக்கு தெரியுங்க. ஆனா தொழில ஒரு சுத்தம் வேணுங்க. பால் சுத்தமா இல்லைன்னா கஸ்டமர் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் நான் பொல்லாத ஆயிடுவேன், ஜாக்கிரதை. என்னங்க, நாங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு இவ்வளவு பெரிய ஒரு தொழில் செய்ய வந்திருக்கிறேன்னா அதுக்கு எங்க நேர்மை தாங்க காரணம். 8 லிட்டர் பாலுக்கு 40 ரூபாய் ஆகுது, புரியுதா? நாளைக்கு 60 ரூபாய் ரெடி பண்ணி வைங்க. எங்க மாடு பால் கறக்குதோ இல்லையோ, நிச்சயமா நான் உங்களுக்கு 12 லிட்டர் பால் தரேன். இனிமே இந்த அழுக்கு நோட்லாம் வாங்கக்கூடாது, புது செலவு நோட்டா கேட்கணும். நம்ம சும்மா கேட்கறோம், பால் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட 2 லிட்டர் தண்ணி கலந்துருக்கும். அந்த டீ கடைக்காரனுக்கு தெரியவே இல்லையே. இவன்லாம் ஒரு டீ கடைக்காரன். நம்ம மாடு பால் திக்கா கறக்குதுடா. முதல்ல இந்த காசு என்ன பண்றேன்னா, பிரியாணி மாட்டுக்கா நமக்கு. ஓ, நைட் ஷோ நாடோடி மன்னன் படம். வெரி குட். யோ, யார விடல? வெளியயா. இந்த பால் கோவிலியை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அறிவு கேட்டவன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம இதில் தாண்டா தண்ணி ஊற்றி கொடுத்தோம். என்னன்னு விசாரி. நீ போய். என்ன சார் வேணும்? டேய், என்னடா வேணும்? உங்க 2 பேர்ல யார் மணி? கொடுத்த பால்ல குற்றம் குறை ஏதாவது இருந்தா இவர் தான் மணி. மேற்கொண்டு பால் வேணும்னா நான் ரமணி. டேய், என்னடா? இந்தா நீ குட்ட பால். எங்க வீட்ல ஒண்ணும் தண்ணி கஷ்டம் கிடையாது. கிணறு இருக்குதியா? செய்யற தொழில சுத்தம் ஓனியா? முந்தானே நான் கடப்ப கோர சொன்னாரு.
சார் யார் சார் நீங்க? நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களே அந்த பேங்க்ல ஆபீசர். இந்த வாரத்துக்குள்ள தவணை பணத்தை கட்டல பசுக்களை எல்லாம் ஜப்தி பண்ணிட்டு போயிடும். பேங்க் ஆள்றா. வணக்கம் சார். வணக்கம்யா. சார் இவன் தான் பேங்க்ல கடன் வாங்கினான், கொடுத்துருவான். என்னடா இவன்னு பிரிச்சு பேசுற? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கினாங்க. கடன் வாங்கினதுமோ 2 பசு உண்மைதாங்க. அது 20 லிட்டர் பால் கறக்குன்னு சொன்னாங்க. கடைசியில் என்னடா 6 லிட்டர் கூட கறக்கலங்க. அதுக்கு 2 லிட்டர் தண்ணி கலந்தோம். ஆமாங்க. உங்க கஷ்டத்தை கேட்கறதுக்காக நான் இங்க வரல, என் கடமையை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பணத்தை கட்டல அடிச்சு இழுத்துக்கிட்டு போடுவேன். என்னது இந்த கையை வச்சுட்டு பேசுற பேச்சா இது? நான் மாறுகளை சொன்னேன். உன்னால அதான் முடியும். யூ ஆர் டாக்கிங் டூ மச். என்னங்க டூ மச்? வி டாக் 3 மச் 4 மச். நோ மச். இங்கிலீஷ்ல கேட்டா குடுத்துருன்னு நினைக்கிறியா? இங்கிலீஷ்லயே சொல்றோம். நோ. நான் சொல்றேன் இல்ல நகி லேது. அவளுண்டி. அப்போ நீங்க தவணை பாக்கிய தர போறது இல்ல. சரி, வந்ததுக்கு மாட்டியாவது பாத்துட்டு போறேன். நீங்க மாட்டை பார்க்க முடியாது. ஏன்? நாங்க மாட்டை பீரோல வச்சு பூட்டிட்டோம். சாவி தொலைஞ்சு போச்சு. டேய் இவன் உளறாங்க. ஆ. எங்களுக்கு வாங்கும் போது நம்ம ஆசையா தாங்க இருந்துச்சு. ஆனா மாடு கறக்கலையே. வாங்கும் போது அந்த அறிவு இருந்திருக்கணும். கறக்கிற அறிவா? அது மாட்டுக்கு தானே இருக்கணும். உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன், நான் வரேன். இப்ப பேசுறது தெம்பு இல்லையா அவருக்கு? ஆபீஸ்ல அதுக்கு மேல சொல்லி தரல. என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸ்கூட்டர் வாங்கும் போதே ஸ்டார்ட் பண்ற அறிவும் வேணும். கொஞ்சம் உதயங்களே. தள்ளு. வாரிட்டு போங்க. சார் டிஃபன் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க? பாதாம் அல்வா, பூந்தி, ரவா தோசை, மாம்பழம். இதெல்லாம் சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாண்டா. ஏண்டா இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து கடைசியில பசி பொறுக்க முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல, அவன் சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். கொண்டாந்தீங்களா ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது? என்ன பண்றது? சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு. ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒஸ்தியான சாப்பாடு. நீங்க சாப்பிடலன்னா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா. இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடான்னா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுருங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டுவாரு. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்ட கூடாது, அவ்வளவுதானே. 2 பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி கேரியர் முடிய பத்திரம். டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அக்கா, கேரியர் வேணாம், கேரியர். வா, உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க. நட. வா 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 வா. ஜம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. ஐயோ அம்மா. நான் சத்தா சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கால இங்க இருக்க வச்சுப்பனே. பரவாயில்ல, அது தனியா நான் நன்றி சொல்லிடுவேன். எனக்கு தெரியாது, நான் செய்யல, எனக்கு தெரியாது. வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது எப்படி கூப்பிடுறது ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா. கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கருவாடு குழம்பு இல்லைன்னா சோறே இறங்காது. அப்ப கவலையப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல யாரு, உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும். அதை சாப்பிட்ட உடனே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க. இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சதை எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே. தம்பி, உப்பு இருக்கான்னு பாருங்க. உப்பு இருக்குதுங்க. விளையாட்டுக்கார பிள்ளை, குழம்புல உப்பு இருக்கான்னு பார்க்க சொன்னா. குழம்புலையா? நான் கீதா வச்ச குழம்பாச்சே, கரெக்டா தான் இருக்குன்னு நினைச்சேன். அப்படியா? அதுக்காக உப்பையா தின்னு பாப்பாங்க? இந்த
இந்த பலகாரத்தை எடுத்துட்டு போய் ஆளுக்கு 4 நாள் வை. மொத்தம் 8 தான் இருக்கு. அவங்க 2 பேத்துக்கும் 4 நாள் வச்சுட்டா எனக்கு டிக்குக்கு எங்க போறது? திங்கிறதுலயே இரு, உனக்கு எடுத்து வச்சிருக்கேன், போடி. அதானே பார்த்தேன். சிரிச்சுக்கிட்டே போ. ஏங்க இத கடையில வாங்கின மாதிரி இருக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? என் பொண்ணு கைப்பட செஞ்சது. நான் தாங்க 1 கிலோ நெய் வாங்கி கொடுத்தேன். பரவாயில்ல, நீங்க ரிட்டையர் ஆன பிறகு ஒரு முட்டாய் கடை வச்சே போச்சுக்கலாம். தமாஷானவருங்க நீங்க. ஏண்டி சிரிச்சிய? அழுத. அழுதிய? ஆமா, அழுத. தம்பி, உங்களுக்கு சங்கீதத்துல அபார ஞானம்னு கேள்விப்பட்டேன். அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லைங்க. அடாடாடாடா, என்ன தன்னடக்கம், என்ன தன்னடக்கம். என் மக கீதாவுக்கு சங்கீதத்துல ஒரு அலாதி பிரியம். அதை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு ஆளை எதிர்பார்த்தேன். நீங்க வந்துட்டீங்க, பாடத்தை ஆரம்பிங்க. ஐயா அது வந்துங்க. நீங்க வரவே வேண்டாம் தம்பி, நாங்களே பொண்ணை நீங்க இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அதான் உங்களுக்கு சௌரியம், எங்களுக்கு சௌரியம் இல்லைங்க. அவர் என்ன மாட்டேன் நான் சொல்றாரு, பொண்ணு அனுப்பிச்சு வை.